செவனோட பாடல் வந்து யார் மனசையும் புண்படுத்துறதா இல்லை. எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்கறது வந்து இன்னொருத்தவங்க மனசை புண்படுத்துது அப்படின்னா அதில் ஏதாவது அர்த்தமே இல்லாத ஒன்று. ஐயப்பனை தரிசிக்க போன பெண்களை தடுத்து நிறுத்தின சனாதனிகள் தான் இன்னைக்கு புகாரம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஐயப்ப பக்தர்கள்னு சொல்றாங்க. உண்மையிலே ஐயப்ப பக்தர்னா ஒரு ஐயப்பனை தரிசிக்க செல்ற, ஐயப்பனை வந்து கும்பிட போற அந்த பெண்களை தடுத்து நிறுத்துறவங்க எப்படி ஐயப்ப பக்தர்களா இருக்க முடியும்? ஐயப்பனை இழிவுபடுத்தியோ இல்லை கும்பிடுறவங்களை இழிவுபடுத்தியோ எதுவுமே அவங்க பேசல. என்ன மாதிரி தாக்குதல் வந்து ஆக்சுவலாக அங்கே பெண்களுக்கு எதிராக நடந்துச்சுங்க? எங்களோட வாகனத்தில் வந்து கல்லெறியுது. ஐயப்ப பக்தர்கள் சொல்கிறாங்க, ஐயப்பனோட புனிதம்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்களை நோக்கி பேசின சொற்கள்லாம் வந்து அவ்வளவு ஆபாசமான இழிவான ஒரு சொற்களை தான் எங்கள் மேலே வந்து பேசினாங்க. பெண்களுடைய மாத இதாயிருக்குங்க, அந்த பருவத்தெல்லாம் வந்து இவங்க வந்து தீட்டுன்னு சொல்லி வைக்கிறது, அபசகனம், இப்படி ஒட்டுமொத்த மூட நம்பிக்கையுடைய கூடாரமாக இந்து மதம் இருக்கு. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியலாக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? இது அரசியலாக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, வணக்கம் வணக்கம் மேம். இப்போ வந்து இசைவாணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கானா பாடல்கள்லாம் வந்து பாடக்கூடியவங்க வந்து இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இப்போ அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டு பாடி, அதாவது குறிப்பிட்டு பாடினது அங்கே செல்லக்கூடிய பெண்களை வந்து நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்க பாடியிருந்தாங்க. இப்போ வந்து அது பெரும் இப்போ சர்ச்சை ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இல்லை, பொதுவாக வந்து இப்போது கஸ்தூரி அவங்க மேலே வந்து அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய அந்த பெண்களை, பொதுவாக எல்லா பெண்களையும் வந்து இழிவுபடுத்தி பேசியும் பிறப்பின் அடிப்படையில் தொடர்ந்து கஸ்தூரி வந்து, அதாவது பிறப்பால் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, பார்ப்பனர்கள்லாம் உயர்ந்தவங்க, மற்றவங்களாம் தாழ்ந்தவங்கன்னு பேசிகிட்டே இருக்கிற தொடர்ச்சியாக அவங்க வந்து அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்தி பேசினோடனே அவங்க மேலே ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு. உடனே இவங்க வந்து அதுக்கு எதிரான ஒரு செயலாக இல்லை அதை திசை திருப்போம், இந்த நேரத்தில் வந்து இந்த சர்ச்சையை கிளப்பி இதை எடுத்து வைக்கிறதா அவங்க நோக்கமாக இருக்குது. இசைவானோட பாடல் வந்து யார் மனசையும் புண்படுத்துறதா இல்லை. எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து இன்னொருத்தவங்க மனசை புண்படுத்துது அப்படின்னா அதில் ஏதாவது அர்த்தமே இல்லாத ஒன்று. இப்போ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் வந்து ஒரு கொள்கையை கொண்டு இருக்கு. அந்த கொள்கைக்கு எதிராக வந்து பாடும்போது அந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து இப்போ அதுக்காக கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன தவறு இருக்குன்னு இல்லை, ஒரு அது மதமாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருக்கட்டும், அந்த கொள்கை வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும். அதுதான் அந்த கொள்கை தான் சரியானது. அப்படி இல்லாமல் பிற்போக்காக இவங்கெல்லாம் வரலாம், இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அது யாராக வேணா இருக்கலாம். ஆண்கள் வரலாம், பெண்கள் வரலாம், ஆண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாலுமே அது தவறு தான். ஒரு அந்த கோயிலுக்குன்னு சில நியதிகளை அவங்க வச்சுருக்காங்க. அது சரியாக தப்போ, அந்த நியதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கிற அத்தனை மனிதர்களையும் அனைத்து உயிர்களையும் வந்து அவங்க வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்கணும் தான். இதுக்காக தான் நாம் வந்து பல காலமாக போராடி உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கான ஒரு வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது 10 வயதிற்கு மேற்பட்ட 50 வயதுக்குள்ள பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பெண்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. நாங்களும் வந்து பம்பை வரைக்கும் போனோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஐயப்பனை தரிசிக்க போன பெண்களை தடுத்து நிறுத்தின சனாதனிகள் தான் இன்னைக்கு புகாரம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஐயப்ப பக்தர்கள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஐயப்ப பக்தர்னா ஒரு ஐயப்பனை தரிசிக்க செல்ற, ஐயப்பனை வந்து கும்பிட போகிற அந்த பெண்களை தடுத்து நிறுத்துறவங்க எப்படி ஐயப்ப பக்தர்களாக இருக்க முடியும்? இல்லை, அதை கேள்வி கேட்குற, எனக்கும் உரிமை வேணும், நானும் ஐயப்பனை கும்பிடணும்னு தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஐயப்பனை இழிவுபடுத்தியோ இல்லை கும்பிட்றவங்களை இழிவுபடுத்தியோ எதுவுமே அவங்க பேசலை. இது வந்து அவங்க மனசை புண்படுத்தும்னா, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பெண்களை ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குற ஒரு கருத்து தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அந்த கருத்து வந்து ஐயப்ப பக்தர்கள்ன்ற பேரில் அவங்க வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே மேம், நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்க, சபரிமலைக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன மேம்? ஆக்சுவலாக
இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து நான் கோயிலுக்கு போகணும்னு போல Okay. நிறைய பேர் வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்புறம் நிறைய பெண்கள் கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணாங்க. Okay. அதுக்கு அதை வந்து எப்படி அங்கே கோயிலுக்குனா போகிறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறது, அவங்க மேலே தாக்குதல் நடத்துறது அப்படின்றத வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து அங்கே பத்தனம்திட்டாவில் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகே மேம். அப்போ அது பற்றின செய்திகள் அறிஞ்ச உடனே தான் யாருக்கெல்லாம் போகிற விருப்பம் இருக்குமோ அவங்களெல்லாம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணல. கோயிலுக்கு போக விருப்பம் உள்ள ஐயப்பன் மேலே ஆழ்ந்த பக்தி கொண்ட அவர்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து கோவில் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, கேரளா அரசுக்கு அதை வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம், பத்தனம்திட்டா எஸ்பிக்கு தெரிவிச்சிருந்தோம், கேரளா போலீஸ் கமிஷனருக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம், இத்தனாம் தேதி இத்தனை பேர் நாங்கள் வரோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து மதித்து கேரளா அரசும் காவல்துறை நடக்கணும்னு நான் அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே போனோம். பம்பை வரைக்கும் தான் எங்களால் வந்து போக முடிஞ்சது. அதற்கு மேலே வந்து போகிறதுக்கான சரியான பாதுகாப்பை கேரளா அரசும் காவல்துறை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தவறிடுச்சு. ஓகே. அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து திரும்பி வந்தோம். என்ன மாதிரி தாக்குதல் வந்து ஆக்சுவலாக அங்கே பெண்களுக்கு எதிராக நடந்துச்சு மேம்? இல்லை ஆக்சுவலாக வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அங்கே ஒரு சில கும்பல் கூடி நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போக முயற்சி பண்ணும்போது அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு கோஷம் எழுப்புனாங்க. எங்கள் கூட வந்த ஐயப்ப பக்தர்கள் அவங்கெல்லாம் அந்த பெண்கள்லாம் வந்து ஐயப்ப கோஷம் எழுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும் வழி வழியாக சில கோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுப்புனாங்க. அந்த காவல்துறை நினச்சிருந்தா அது ஒரு சிறு கும்பல் தான். கேரளா காவல்துறை உண்மையிலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து இவ்வளோ பெண்கள் அதுக்காக வந்திருக்காங்கன்றதை மதிச்சிருந்தா கட்டாயமாக இந்த பெண்களை அவங்களால கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க முடியும் தான். காவல்துறை தான் திட்டம் போட்டு அவங்கள வந்து அது ஒரு சிறு கும்பல் தான், அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும், பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பிந்து அம்மணி 2 பேரை வந்து ரொம்ப ரகசியமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. திரும்பி வரும்பொழுது தான் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து எதுவுமே அவங்க வந்து சுற்றி நின்று ஒரு அச்சுறுத்தல் மேற்பட்டாங்க ஒழிய நடவடிக்கையாக அவங்க எங்கள் மேலே தாக்குதல் நடத்தலை. ஆனால் திரும்பி வரும்பொழுது எங்களோட வாகனத்தில் வந்து கல்லெறியுது. தொடர்ந்து வந்து கொஞ்சம் பேர் நாங்கள் வந்து வேனில் போயிருந்தோம், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தொடர் வண்டியில் போயிருந்தாங்க. அந்த பெட்டியில் வந்து கல் எறிகிறது, தொடர் வண்டி நிலையத்துக்கு முன்னாடி நின்று சத்தம் போடுறது, நாங்கள் வந்து வாகனத்து மேலே கல் எறிகிறது அப்படின்ற மாதிரியான தாக்குதலில் ஈடுபட்டாங்க. இங்கே வந்தும் நிறைய அச்சுறுத்தல்கள் தொலைபேசி மூலமாக தொடர்ந்து வந்து, அதுவும் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள்னு சொல்கிறாங்க, ஐயப்பனோட புனிதம்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்களை நோக்கி பேசின சொற்கள்லாம் வந்து அவ்வளவு ஆபாசமான இழிவான ஒரு சொற்களை தான் எங்கள் மேலே வந்து பேசினாங்க. அவங்க எப்படி வந்து உண்மையிலே ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எவரும் இப்போ என்ன உங்களுக்கு தெரியும், பெண்களை திட்டுறதுன்னா என்னோட தாயை திட்டுவாங்க, என்னோட ஒழுக்கத்தை வந்து கேவலப்படுத்துவாங்க, இப்படியெல்லாம் வந்து பேசுகிறவங்க வந்து உண்மையிலே கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவரும் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அங்கே வந்து பிரயோகம். ஆமாம், அங்கே வந்து எங்கள் மேலே இழிந்த சொற்களில் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இப்போ எப்படி வந்து இசைவாணிக்கு முகநூலில் எப்படி இழிந்த சொற்களால் இழிவான சொற்களால் அவங்க வந்து தாக்கப்படுறாங்களோ அது மாதிரி தான். அப்போ என்னென்னா உண்மையான ஒரு கடவுள், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவரை வந்து நான் மதிக்கிறேன், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனால் உண்மையிலேயே எந்த கடவுள் மீதும், ஐயப்பனாக இருக்கட்டும், எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை இருக்க ஒரு பக்தர் இழிவான சொற்களை பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இவங்களுக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை, ஏதோ வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும், ஒரு இழிவான அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க பண்ணுறாங்கன்றதே நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே மேம். இப்போ வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா, எல்லா மதத்துலேயும் வந்து ஒரு வகையான குறைபாடுகள் வந்து இருக்குது, எல்லா ஒடுக்குமுறைன்றது எல்லா மதத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் அந்த மதங்களை வந்து நீங்கள் சுட்டி காட்ட மாட்டீங்க? தொடர்ந்து வந்து இந்து மதத்தையே வந்து நீங்கள் குறி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து எங்களை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இல்லை, இப்போ இதே இது வந்து கிறிஸ்தவ மதத்துலேயும் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். அவங்களையே அடுத்தடுத்த நிலைக்கு ஒரு ஃபாதரா, ஏன் ஒரு பிஷப்பா, ஒரு போப்பா, ஏன் வந்து பெண்கள் வரலன்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் எழுப்பாமலாம் இல்லை. எந்த மதங்களில் இல்லை எந்த நிறுவனத்தில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை வந்தாலும் அதை நம்ம கேள்வி தான் கேட்டுட்ருக்கோம். அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் எல்லா மதங்களும் பெண்களை வந்து ஒடுக்குமுறை செலுத்துதுன்றதான். ஆனால் இந்து மதத்தில் வந்து நம்ம 2 சிக்கல். ஒன்று, அது வந்து பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்தவ மதமோ இல்லை இஸ்லாமிய மதமோ இல்லை வேறு எந்த மதங்கள், நிறைய மதங்கள் இருக்குது, இதை தாண்டி நமக்கு வந்து பாப்புலராக தெரிஞ்சதுனால அந்த மதத்தை நான் குறிப்பிடுறேன். பிறப்பின் அடிப்படையில் சாதிய பாகுபாடுகள்லாம் கிடையாது. இந்து மதத்துக்கு தான் பிறப்பின் அடிப்படையில் சாதிய பாகுபாடு இருக்குது.
இந்த சாதிய பாகு கூடுதலாக பெண்கள் மீதான ஒடுக்குமுறையை வந்து செலுத்துது. தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, பெண்களுடைய மாத விடா இருக்குங்க, அந்த பருவத்தெல்லாம் வந்து இவங்க வந்து தீட்டுன்னு சொல்லி வைக்கிறது. அது எந்த இஸ்லாத்துலேயோ கிறிஸ்தவத்திலேயோ கிடையாது. இப்படி எல்லா விதத்துலேயும் அது மாதிரி கணவன் இருந்தால் அந்த பெண்கள் வந்து வந்து எந்த நல்ல காரியத்துலையும் கலந்துக்கூடாது, அவங்கள பார்த்தா வந்து அபசகனம், இப்படி ஒட்டுமொத்த மூட நம்பிக்கையுடைய கூடாரமாக இந்து மதம் இருக்குது. இன்னொன்று இங்கே இந்து மதம் வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அது கருத்தியல் ரீதியாக இந்த மூட நம்பிக்கையை செல்வாக்கு செலுத்துறதா இருக்குது. அப்போ நீங்கள் எது அதிகமாக ஒடுக்குமுறை செலுத்துதோ அதை நோக்கி, எது அதிகாரத்தில் இருக்கோ அதை நோக்கிய கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து இஸ்லாம் ஒடுக்குமுறை செஞ்சால் சரின்னு அனுமதிக்க மாட்டோம், கிறிஸ்துவம் ஒடுக்குமுறை செஞ்சால் சரின்னு அனுமதிக்க மாட்டோம். எந்த மதமாக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்போம். ஓகே மேம். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியலாக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? இது அரசியலாக்கப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே ஒரு பிளவுவாத அரசியல் மூலமாக தான் பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியுது. ஏன்னா ஊழல், லஞ்சம், இவங்க சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பாஜகவில் மலிந்து போய் கிடக்குது. அவங்களால வந்து இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியே தர முடியல. அப்போ அவங்க எதை வச்சு தன்னை தக்க வச்சுக்க விரும்புகிறாங்கன்னா, ஒரு வெறுப்பு அரசியலை, ஒரு மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், கிறித்துவ மக்கள், அவங்க மீதான ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி அவங்களுடைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புல்டோசர் அரசியல் அப்படின்னு சொல்கிறோம். புல்டோசரை வச்சு இடிக்கிறது, இஸ்லாமியர்கள்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்னு சொல்கிறது, கிறிஸ்தவர்கள்னால் அவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியல் மூலமாக தன்னோட ஆட்சியை தக்க வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு சமத்துவத்துக்கான கேள்வி, ஒரு கோவில் நுழைவு என்பது சமத்துவத்துக்கான கேள்வி. அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படின்றது ஒரு சமத்துவத்துக்கான கேள்வி. பெண்களும் அர்ச்சகராகலான்றது ஒரு சமத்துவத்துக்கான கேள்வி. அந்தந்த கேள்வி வரும்போதெல்லாம் இவங்க வந்து இது வந்து எங்கள் மனசை புண்படுத்துது, இது வந்து எழுதப்பட்ட எங்கள் சனாதன தர்மத்துக்கு எதிரானதுன்றாங்க. அப்படின்னா அது தர்மமே கிடையாது, அதர்மம். மனிதர்களை பாகுபடுத்தி பார்த்துன்னா அது எப்படி நீங்கள் தர்மம்னு சொல்வீங்க? அது அதர்மமானது தானே. அதர்மத்தை நோக்கி கேள்வி எழுப்புறது வந்து கேள்வி எழுப்புறதுக்கான உரிமை அனைவருக்கும் இருக்குது. ஓகே மேம். டைரக்டர் பா. ரஞ்சித் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்காரு. அவர் மேலேயும் வைக்கப்படுற விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் சரி இந்து மதத்து மேலே தான் நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு தாக்குதல், அதாவது தனிப்பட்ட தாக்குதல் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ அதை பற்றின இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, ஐயப்பன் இப்போ நீங்கள் எந்த சர்ச்சுக்கும் யாரும் போகக்கூடாதுன்னெலாம் தடை விதிக்கலை, எந்த மசூதிக்கும் யாரும் போகலாம் தடை விதிக்கலை. அப்போது நாங்கள் பெண்கள் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது, அதன் அடிப்படையில் வந்து கோவிலுக்கு போகிறோன்னா அதுக்கு எதிர்த்தாங்கன்னா அதை எதிர்க்கிறவங்களை நோக்கி தானே அங்கே கேள்வி கேட்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் அப்படி மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்தவத்துலேயும் வந்து தலித் மக்கள்லாம் வந்து மதம் மாறினாங்க. ஏன்னா இங்கே தீண்டாமை, தீட்டு, அவங்கள வந்து காலனி சேரின்னு ஒதுக்கி தள்ளி வைக்கிறத மாற்றி அதற்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக மதம் மாறினவங்க இருக்காங்க. இயேசு மேலே நம்பிக்கை வந்து பைபிள் மேலே நம்பிக்கை வச்சு, கிறிஸ்தவத்து மேலே நம்பிக்கை வச்சு மதம் மாறின கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அதுக்குள்ளேயும் பாகுபாடுகள் இருக்குது. அப்படின்றதுனால அதுக்காகவும் போராட்டம் நடத்துகிறார். அதாவது ரஞ்சித்தும் அதுக்காக குரல் கொடுத்துக்கிறாரு. இன்னொன்று தலித் கிறிஸ்தவர்களையும் வந்து நீங்கள் வந்து பட்டியலின மக்களாக கருதணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துக்கும் பா. ரஞ்சித் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த குரல்கள்லாம் இவங்க வந்து கவனிக்கிறதே இல்லை. இவங்க வந்து ஒரே ஒரு இதுக்குள்ளே ஒரு கொட்டேஷனுக்குள்ளே வந்து எங்களெல்லாம் இந்த மாதிரி சமத்துவத்துக்காக கேள்வி எழுப்புறவங்களெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் சனாதன கும்பல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை ஒரு சட்டத்துக்குள்ளே அடிக்குது. இவங்க இந்து மதத்துக்கு மட்டும் எதிராக இருக்காங்க, வேற எந்த மதத்தையும் கேள்வி கேட்கறதில்ல, அப்படியெல்லாம் இல்லை. இந்து மதம் அரசியல் அதிகாரத்தில் இருக்குது, சமூகத்தில் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அதிகாரத்துலேருந்து ஒடுக்குமுறை செலுத்தும் போது அதை நோக்கி அதிகமான கேள்விகள் எழுப்புறதும், ஒடுக்குமுறை செலுத்துகிற பிற மதங்கள் மீதும் கேள்விகள் எழுப்புறதும் இருக்க தான் இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து அவங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்துவில் இருக்க பெரும்பான்மையான பெண்கள் வந்து இதை எதிர்த்து வந்து எதுவும் சொல்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இதை பற்றி தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களே வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க மதிக்கிறாங்க, நீங்கள் மதிக்க மாட்டீங்க, இந்து சனாதனத்தை வந்து நீங்கள் தான் மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ வந்து இசைவாணி மேலே புகார் கொடுத்தவங்க பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நாள்தோறும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, எத்தனை பேர் புகார் கொடுத்தாங்க? பல்லாயிரக்கணக்கான பேர் புகார் கொடுக்கலையே. எல்லாருமே பிரதிநிதிகள் தான் இல்லைங்களா? அது மாதிரி இசைவாணி எங்களோட பிரதிநிதி. இப்போ நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா அது போக விரும்புகிற பெண்களோட பிரதிநிதி. அப்படிதான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புகாரை இப்போ காவல்துறை நிராகரிக்க தானே செய்யணும். எல்லாரும் வரணும், எல்லாத்தையும் வந்து பண்ணணும்னு.
ஓகே. இப்போ இந்த விஷயத்த வந்து சரிபட செய்யணும் அப்படின்னா, கோர்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பிற ஆணை பிறப்பிச்சிருக்கு. ஸோ இத ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க மீண்டும் மீண்டும் இப்போ இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நுழைவுக்கு ஒரு உரிமை கேட்குறாங்க. ஓ. நாளைக்கு இவங்க பல விதத்துல பெண்கள வந்து நீ இதுக்கு வரக்கூடாது. பெண்ணா இருக்கிறதுனால உனக்கு வந்து சொத்து கிடையாது. சொத்துரிமைன்றது சட்டப்பூர்வமா வந்தாலும் நடைமுறையில வரல. அத நோக்கி பெண்கள் இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தன் மீதான எல்லா ஒவ்வொரு விஷயத்தும் வந்து உரிமை ஒடுக்குமுறையும் கேட்டுருவாங்களோன்ற ஒரு அந்த பயம். அந்த பயம். இன்னொன்னு மீண்டும் மீண்டும் வந்து இந்த பார்ப்பன கும்பல் என்ன பண்ணா, எல்லாத்தையும் பிளவுபடுத்தி, பாகுபடுத்தி, வேறுபாடோட வச்சிருந்தா மட்டும் தான், தான் வந்து சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்க முடியுன்றதுனாலயே இத வந்து தக்க வைக்கணும்னு வந்து அவங்களும் விரும்புறாங்க. மேம் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.